Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சுற்றுலாவுக்கு வந்த 26 அப்பாவி ஆண்களை மட்டுமே சுட்டுக் கொன்று உலக நாடுகளின் பெருங்கோபத்துக்கு ஆளான பயங்கரவாதிகளை ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் வெறித்தனமாக வேட்டையாடி கொண்டிருக்கிறது இந்தியா. இப்படியொரு பதிலடி தாக்குதலை இந்திய ராணுவத்திடமிருந்து கொஞ்சம் கூட பாகிஸ்தான் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரம் பாகிஸ்தான் மக்கள் மீதோ ராணுவத்தின் மீதோ இந்தியா தாக்குதல் நடத்தவில்லை. அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொல்ல காரணமாக இருந்த தீவிரவாத கும்பல்களின் 9 இடங்களை மட்டுமே ஆபரேஷன் சிந்தூர் மூலம் குறிவைத்து தாக்குதலை நடத்தி பாகிஸ்தானை மீறள வைத்தது இந்தியா. ஆனால் போர் அறத்தை கொஞ்சம் கூட கடைபிடிக்காத பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்திய ராணுவத்தினர் மீதும் தாக்குதலை நடத்த ஆரம்பித்தது பாகிஸ்தான். இதனால் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். பல்வேறு இடங்களில் ஷெல் தாக்குதல்களை நடத்தியதால் ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தின் சோகிபல் கிராமம் பாதிப்படைந்தது. பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக வேறு இடங்களுக்கும் பதுங்கு குழிகளுக்குள்ளும் தஞ்சம் புக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பாகிஸ்தானால் ஏவப்பட்ட பல ஷெல்கள் சோகிபலிலும் விழுந்துள்ளன. இந்த தாக்குதல் பல மணி நேரம் தொடர்ந்தது. பல வீடுகள் மற்றும் கடைகள் இந்த தாக்குதலால் சேதமடைந்துள்ளன என தகவல் வெளியானது. 7ஆம் தேதி அதிகாலை 2:10 மணிக்கு பாகிஸ்தான் ஷெல் தாக்குதலை நடத்தியதாக சோகிபல் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நாங்கள் தூங்கவில்லை, குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறினோம், எங்கெல்லாம் பாதுகாப்பான இடம் இருந்ததோ அங்கு பதுங்கிக் கொண்டோம், தூங்கவோ சாப்பிடவோ இல்லை. காலை 4 மணி வரை ஷெல் தாக்குதல் தொடர்ந்தது என பொதுமக்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில்தான் பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதலில் தினேஷ்குமார் என்ற இந்திய ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்தார். அதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவமும் பதிலுக்கு தாக்குதலை நடத்தி வருகிறது. இதில் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 25 வயது இளம் இந்திய ராணுவ வீரர் முரளி நாயக் வீரமரணம் அடைந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் பெனுகொண்டா தொகுதியின் கல்லிதண்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் முரளி நாயக். வீரமரணமடைந்த 25 வயது இளம் வீரர் முரளி நாயக் அவருடைய பெற்றோரான சின்னா நாயக் ஜோதிபாய் தம்பதிக்கு ஒரே மகன் என்பதும் இவருக்கு திருமணம் ஆகவில்லை என்பதும் தான் மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீரமரணமடைந்த முரளி நாயக்கிற்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் உள்ளிட்ட பலரும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ராணுவ வீரர் முரளி நாயக் சொந்த கிராமம் கல்லிதண்டாவில் அவருடைய புகைப்படத்திற்கு உறவினர்கள், கிராமத்தினர், நண்பர்கள் உள்ளிட்ட பலரும் மலரஞ்சலி செலுத்தியுள்ளனர். வீரமரணமடைந்த வீரர்களுக்கு இந்தியா முழுவதும் புகழஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்த இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு பாகிஸ்தானின் ஏவுகணைகளை தாக்கி அழித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பயங்கரவாதிகளை இந்தியாவிற்குள் அனுப்பி வைக்க இருந்த பாகிஸ்தான் ராணுவ நிலையை தாக்கி அழித்தது எல்லை பாதுகாப்பு படை எனவும் கூறப்படுகிறது. காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் எல்லையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தானின் நிலைகளை இந்தியா தகர்த்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் பாகிஸ்தான் மீது 3 நாட்களுக்கு மேலாக ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து வருகிறது இந்தியா. வியாழக்கிழமை இரவில் இந்தியா மீது பாகிஸ்தான் ராணுவம் 500 ட்ரோன்களை ஏவி 24 இடங்களில் தாக்க முயற்சி செய்தது. ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக 20 ட்ரோன்களை இந்தியா செயலிழக்க வைத்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதோடு
இந்தியாவின் பலத்தையும் பாகிஸ்தானுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.